காலை வணக்கம். என் நினைவுகள் உம் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உம் வழிகளும் அல்ல. என் நினைவுகள் உம் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உம் வழிகளும் அல்ல. தேவனே, நீர் சிறந்ததை தருபவர். தேவனே, நீர் சிறந்ததை செய்பவர். உம்மை நேசிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன் இயேசுவே. ஆமாங்க, ஒரு மலை மேல 3 மரங்கள் இருந்ததாம். அதுல முதல் மரம் நினைச்சுதான் தாம் பெருசா வளர்ந்ததும் ஒரு நாள் அதை வெட்டி அழகான ஒரு நெகப்பெட்டியா செய்வாங்க. பொன், வெள்ளி, வைரோன்னு விலையுயர்ந்த பொருட்களை நான் சுமப்பேன்னு நினைச்சுதான். ஆனா ஒரு நாள் அதை வெட்டி மாட்டு தொழுவத்துல போட்டு வைக்கிற ஒரு சாதாரண வைக்கோல் தொட்டியா மாத்துனாங்களாம். 2வது மரம் நினைச்சுதான் ஒரு நாள் தன்னை வெட்டி ராஜா ராணிய சுமந்து கொண்டு போகிற ஒரு ராயல் போட்டா மாத்துவாங்கன்னு. ஆனா அந்த மரத்தை வெட்டி ஒரு சாதாரண மீன்பிடி படகா மாத்துனாங்களாம். 3வது மரம் நினைச்சுதான் தான் வெட்டப்படாம உயர்ந்து பெரிய மரமா வளர்ந்து நிற்கணும் அப்படின்னு. ஆனா ஒரு நாள் அந்த மரத்தையும் வெட்டி ஓரத்துல ஒரு கிடங்குல போட்டு வச்சாங்களாங்க. 3 மரங்களுமே சோர்ந்து போனதாம். ஆனா நாள் ஒன்று வந்ததுங்க. மாட்டு தொழுவத்துல பிறந்த ஏசப்பாவை முதல் மரத்தை வச்சு செஞ்ச அந்த வைக்கோல் தொட்டியில தான் வச்சிருந்தாங்களாம். இப்போ அந்த முதல் மரத்துக்கு ஒரே சந்தோஷமா, இந்த உலகத்திலேயே பெரிய பொக்கிஷமான ஏசப்பாவை நான் சுமந்துகிட்டு இருக்கேனே அப்படின்னு. 2வது மரத்தினால செய்யப்பட்ட அந்த மீன்பிடி படகு ஒரு நாள் கடல்ல போகும்பொழுது பெரும் காற்றுல அகப்பட்டு கொண்டதாம். அப்போ அந்த படகுல தூங்கி கொண்டு வந்த ஒருத்தர் எழும்பி வந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலாக்குனாராம். அப்பதான் அந்த படகுக்கு புரிஞ்சுதான், ராஜாவையும் ராணியும் சுமப்போன்னு நினைச்சேன், ஆனா என் ராஜாதி ராஜா ஏசப்பாவை நான் சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சாங்க. ஒன்றுக்குமே உதவாதுன்னு கிடங்குல போடப்பட்டிருந்த அந்த 3வது மரம் தான் சிலுவையா மாற்றப்பட்டுச்சாங்க. சாதாரணமா இருந்த அந்த 3 மரங்களும் இன்னைக்கு ஏசப்பாவால உயர்ந்து காணப்பட்டுச்சாங்க. ஒருவேளை இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில கூட என் வாழ்க்கை இப்படி இருக்கே, நான் நினைச்சபடி என் வாழ்க்கை இல்லையே, நான் ஆசைப்பட்டபடி என் வாழ்க்கை இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சு சோர்ந்து போயிருக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று. ஆமாங்க, நம் ஒவ்வொருவரை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் ஆண்டவர் மேலான திட்டங்களை வச்சிருக்கிறாருங்க. நாள் ஒன்று வரும், கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற அந்த மேலான திட்டங்களை நிச்சயமா நிறைவேற்றுவாருங்க. நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து உயர்த்தப்படுங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த கால வேளையில தகப்பனே, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, நான் நினைச்சபடி என் வாழ்க்கை இல்லையே, நான் ஆசைப்பட்டபடி அது இல்லையே ஆண்டவரே. அப்பா, அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. அப்பா, எங்கள் நினைவுகளை காட்டிலும் உடைய நினைவுகள் மேலானதா இருக்கிறதப்பா. அப்பா, எங்களுடைய திட்டங்களை காட்டிலும் உடைய திட்டங்கள் மேலானதா இருக்குதப்பா. எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் எங்களை குறித்தும் நீர் மேலான நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, ஏற்ற நாளில கர்த்தரை அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீரப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீரப்பா. உமக்கு சாட்சிகளா எங்களை நிற்க பண்ணுவீர் ஆண்டவரே. கர்த்தர் நீர் நிச்சயமா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீங்கப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.